வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் 10 ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபர் சண்டேன்ற நிகழ்ச்சியில் இது 2ஆம் பாகமாக இருக்குது. 2ஆம் பாகத்தில் உள்ள கொஸ்டின் பார்ப்போம். விகே காலனி அப்படிங்கிற ஐடியிலிருந்து கேட்டிருக்காங்க நண்பர். அண்ணா ஆதித்யா ஐபிஓ அப்ளை பண்ணேன், பட் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலை, சொல்யூஷன் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டாக் கிடச்சிருக்கான்னு பாருங்கள் ஐபிஓவில். அப்படி இல்லாட்டி உங்களோட இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர், நீங்கள் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைண்டா 3 ஒர்க்கிங் டேஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் வரலைன்னா நீங்கள் எந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணீங்களோ, எந்த செக்யூரிட்டியில், அங்கே ஹெல்ப்லைன் இருக்கும், அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவ்வளோலாம் ஆகாது, உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேயில் கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி டெக்னிக்கல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில் பணம் கண்டிப்பாக திரும்ப கிடச்சிரும். அப்படி இல்லாட்டி ஹெல்ப்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நண்பர் நடராஜன் ராமானுஜம் கேட்டிருக்காரு. நான் ஐபிஓ அப்ளை பண்ணேன் 10 லாட்டு, ஆனால் ஒன்று கூட கிடைக்கல அப்படிங்கிறாரு. ஐபிஓவில் கிடைக்கிறது ரொம்ப அரிது தான். எனக்கும் அதே நிலமை தான். நான் நம்ம ஐபிஓக்குள்ளே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக. நல்ல ஐபிஓவில் கிடைச்சா பயன்படுத்திக்கலாம், அப்படி தான். அப்புறம் வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் பேரில் டிமேட் அக்கௌண்ட் திறந்து அவங்க ஐடியிலையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் நண்பர் இம்ரான் கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்டிருக்க கொஸ்டின் ஐஏஎக்ஸில் 1 லட்ச ரூபா முதலீடு பண்ணி அதில் 8000 ரூபா லாஸில் இருக்குது, இது என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்கிறாரு. ஐஏஎக்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 244, லோ 130, க்ளோசிங் 138. என்னுடைய கருத்து 148 ரூபாய்க்கு வெளியே வந்துடுறது நல்லது. முதல்ல மின்சார சந்தையில் மின் இணைப்பு மற்றும் விலை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க தான் நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லி இந்த ஐஏஎக்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ 2 போட்டியாளர்கள் வர்றாங்க இவங்களோட. இப்போ சந்தை இணைப்பு கப்ளிங் அதை இப்போ பொதுவாக்கி விட்டு எல்லாரும் அதை பண்ணலான்ற மாதிரி பொதுவாக கொண்டு வந்துட்டாங்க மின்சார விலையை நிர்ணயிக்கிறத. அதனால் இவங்களுக்கு இப்போ வருமானம் கேள்விக்குறியாயிருச்சு. இவங்க மோனோபோலி மாதிரி இருந்தாங்க அதில். அப்போ இது அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் இவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும். இவங்களுக்கு வருமானத்தில் ஒரு சதவீதம் ஓரளவுக்கு குறையும். அதனால தான் இது இப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு இறங்கியிருக்கு. செல்லிங் போட்டு 149க்கு வெளியே வந்துடுறது இது நல்லதாக தெரியுது. அப்புறமா பார்த்துக்கலாம் இறங்கினா. இதுக்கு போட்டியாளர்கள் ஹிந்துஸ்தான் பவர், அப்புறம் ஹெச்பிஎக்ஸ் போன்ற நிறுவனங்களும் இருக்கிறாங்க. மத்திய மின்சாரத்துறை இந்த விஷயத்தை அறிவித்ததுனால தான் இப்போ பங்கு விலை நல்லா இறங்கிருச்சு. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் 10 நிறுவனங்களில் நல்ல நிறுவனங்களில் முதலீடு பண்ணுங்கள். 10,000 அப்புறம் 5,000 முதல்ல முதலீடு பண்ணுங்கள். அப்புறம் 5,000 10% இறங்கின பிறகு முதலீடு பண்ணுங்கள். இப்படி ஆவரேஜாக முதலீடு பண்ணி வேறு செக்டாரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண நஷ்டத்தை நல்லா குறைச்சிடலாம். ஓரளவுக்கு ப்ராஃபிட் வரவும் வாய்ப்பு இருக்கும். 5 நிறுவனம் மோசமாக போனாலும் 5 நிறுவனம் உங்களை காப்பாற்றி உங்கள் லாபத்தை பாதுகாக்கும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதை நான் உங்களுக்கு ஒரு தகவலாக தெரியப்படுத்திக்கிறேன். கலர் ஐடியிலேருந்து நம்ம நண்பர் கேட்டிருக்கிறார், சப்ஸ்கிரைபர் நண்பர். அப்புறம் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 220 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், நஷ்டத்தில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு அவரே திரும்ப பதில் சொல்லியிருந்தார். நான் இந்த மாதிரி அதை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். இப்போ அதை பற்றி கேட்க வேண்டியதில்லை. 2வது கொஸ்டின் ரெடிங்டன் 252 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு, அது சரிவில் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாரு. ஹை ப்ரைஸ் பார்ப்போம். ரெடிங்டன் ஹை 234 ரூபா, லோ 159 ரூபா, க்ளோசிங் 240 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது 252 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 12 ரூபா இறங்கியிருக்கு. பிஇ ரேஷியோ 11, செக்டார் பிஇ 11, புக் வேல்யூ 97, கிட்டத்தட்ட 2.5% அதிகமாக இருக்குது, 2.5 மடங்கு. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க நிறுவனம். அப்புறம் மார்ச் 25 காலாண்டு கணக்குப்படி கடன் 2,619 கோடி இருக்குது. இவங்க மடிக்கணினி, நெட்வொர்க்கிங் உபகரணங்கள் மற்றும் மென்பொருள் மற்றும் நிறுவன பாதுகாப்பு சேவைகளையும் வழங்குறாங்க. ஆண்டுக்காண்டு வருவாய் 22% அதிகரிச்சிருக்கு. ஆனால் 1ஆம் காலாண்டில் பார்த்தீங்கன்னா 58% வருவாய் விழுந்திருக்கு. இது என்னென்னு தெரியல, இவ்வளோ பெரிய சரிவு. ஆண்டுக்காண்டில் லாபத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு சரிவாக இருக்குது, பெரிய சரிவாக இருக்குது. இதனால் விலை நல்லா இறங்கிட்டு வருது. இன்னும் இறங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறுவனம் நல்ல ஃபண்டமெண்டலான நிறுவனம், லாங் டேர்ம் வச்சுக்கலாம், எந்த பயமும் இல்லை. அடுத்தடுத்த ரிசல்ட்டுகளை கொஞ்சம் கவனிக்கணும். காலாண்டு ரிசல்ட்டை நம்ம பெருசாக இது பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் பெரிய நஷ்டமாக இருக்குது. வேறு எதுவும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கான்னு கம்பெனிக்குள்ளேன்னு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இது 220 கன்சிடர் பண்ணுற விலையாக இருக்குது. இவர் கூடுதல் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ எல்லா ப்ராப்ளமே மொத்தத்தில் என்னென்னா, எல்லா பங்குலேயும் இருக்க ஒரே பிரச்சனை, பங்கை எந்த குறையும் சொல்ல முடியாது, எல்லாம் நல்ல கம்பெனிங்க தான்.
பெரும்பாலும் நல்ல கம்பெனிகளை தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா, கொடுத்த விலை சரியில்லை. கூடுதலான விலையை கொடுத்து வாங்கிடுறாங்க. அந்த விலை இறங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை வந்து நல்ல விலை கம்மியாக எந்த விலை கம்மின்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஓரளவுக்கு நமக்கு தெரியும் பார்த்தா. அது நல்லா இறங்கியிருக்கும். ஒரு 20%, 15% இறங்கியிருக்கும். சில கம்பெனி மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் 30% இறங்கினா தான் அது நல்ல இறக்கம். லார்ஜ் கேப் ஒரு 25%, நிஃப்டி 50 எல்லாம் ஒரு 20% இறங்குச்சுன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் அதுவே ஓகே. ஆனால் மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் 35% வரைக்கும் இறங்கும். அதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம். ஆனால் கம்பெனி இப்போ காலாண்டு நஷ்டம்ன்றனால தான் இறங்குது, இல்லாட்டி இறங்குறதுக்கெலாம் வழி இல்லை. ஒருவேளை அடுத்த காலாண்டுகளில் இது ஒரு சரியாகி கூட மேலே ஏறவும் வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் விலைக்கு வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து வெளியே வரணும், கொஞ்சம் ஏறவும். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன லாங் டேர்முக்குன்னா இருக்கலாம் விட்டுட்டு. இது மாதிரி தான் முடிவு இதில் எடுக்க முடியும். இல்லை உங்களுக்கு பணம் அவசர தேவைன்னா விற்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது அவசரமாக உள்ள நிலைமையில் இல்லை. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பங்கு தான் இதெல்லாம். இதான் என்னோடய கருத்து. நீங்களும் யோசிச்சுக்கோங்க. ஆனால் இனிமேல் கூடுதல் விலை கொடுத்து வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஆலோசனை பண்ணி செய்யுங்க. ரொம்ப நன்றி. அஜிஹாபி பி ஸ்குவாட் ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, நண்பர் கேட்டிருக்கிறாரு, லாங் டேர்ம் ஸ்டாக் லோ ப்ரைஸில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. நான் எனக்கு வாங்குறதா இருந்தால் என்ன வாங்குவோன்னு அதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம ரெக்கமெண்ட்லாம் பண்ணக்கூடாது ஸ்டாக்கை. இப்போ வந்து நான் வந்து ஐடிசி 411க்கு கன்சிடர் பண்ணுவேன், 402க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுவேன். அப்புறம் வந்து விப்ரோ 220க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுவேன், 205க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுவேன். பஜாஜ் ஆட்டோ நான் வாங்குறதா இருந்தால் 7500க்கு கன்சிடர் பண்ணுவேன், 7000க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுவேன். எதையுமே விற்க மாட்டேன், லாங் டேர்முக்கு வச்சுக்கிருவேன். நான் வாங்கலை, நான் வாங்குறதா இருந்தால் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த 3 ஸ்டாக்கு வந்து லாங் டேர்முக்கு நம்ம வச்சுக்கிடலாம். அது நீங்களும் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இதை வாங்குங்க. இதெல்லாம் ஷார்ட் டேர்முக்குள்ள ஸ்டாக் இல்லை, எல்லாம் நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்லாம் நல்லா இருக்குது. அதனால தான் இதை நம்ம அப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் மிஸ்டர் தமிழரசன் கேட்டிருக்கிறாரு, சப்ஸ்கிரைபர் நண்பர், அந்த இதை பற்றி லிக்யூடு பீஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ நம்ம போட்டாச்சு காலையில், அதையும் பார்த்துக்கங்க. ஆதரவளித்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. கேள்வி பதில் இன்றைக்கி இதோடு முடிஞ்சிருச்சு. அப்புறம் உள்ளது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி.